இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு வந்த டொயோட்டா கிளான்ஸா காரில் இதுவரை இல்லாத புது பிரச்சனையோட நம்ம சப்ஸ்கிரைபர் பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்தார். நான் காரை ஓட்டி பார்க்கும்போது பஞ்சரான காரை ஓட்டுற மாதிரி ஸ்டியரிங் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸ்டியரிங்கை மூவ் பண்ணும்போதே ஒரு ஃபீலுமே தெரியலை. அதோட இந்த கார் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருந்ததால் ஸ்டியரிங் பாக்ஸ் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். இருந்தாலும் கஸ்டமர் ஒரு முறை நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பண்ணி கொடுங்க, சரியாகலன்னா நான் ஸ்டியரிங் பாக்ஸை செக் பண்ணுறேன்னு சொன்னார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நானும் நம்ம ஷாப்புக்கு காரை கொண்டு வந்ததும் சென்சார் டார்கெட்டை எல்லாம் 4 பக்கமும் மாட்டி ரன் அவுட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்ததாக கேசர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டியரிங்கை மெல்லமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பினேன். ஃபைனலாக ஸ்டியரிங்கை சென்டர் பண்ணி வச்சு ரீடிங்கை பார்த்தா ரீடிங் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகலை. ரியரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு ரியர் ஆக்சிலையும் செக் பண்ணி பார்த்தேன். பட் ரியர் ரீடிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு சரி ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக வைப்போம்னு ஷேக் பண்ணி சென்டர் வச்சேன். பிறகு ஸ்டியரிங் லாக் எடுத்து ஸ்டியரிங்கை லாக் பண்ணேன். இப்போ ரீடிங்கை பார்த்தா டோ 2 லைட்டாக மாறி இருந்துச்சு. இந்த காரில் கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நான் இங்கே தெரிகிற என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2 பக்கமும் ரீடிங்கை சரியாக கொண்டு வந்ததும் ஸ்டியரிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டியரிங் சரியாக தான் இருந்துச்சு. நான் சென்சார் டார்கெட்டெல்லாம் கழட்டிட்டு இந்த முறை காரை ஓட்டி பார்க்குறப்ப என்னால் நம்பவே முடியலை. ஸ்டியரிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதோட எந்த பக்கமும் கார் இழுக்கலை. இதில் இன்னொரு விஷயம், யூட்டர்ன் போடும்போது ஸ்டியரிங் ரிட்டர்ன் ஆகாமல் இருந்துச்சு. இந்த முறை ஸ்டியரிங் சூப்பராக ரிட்டர்ன் ஆச்சு. இந்த பிரச்சனை சரியானதுக்கு ஒரே காரணம் கஸ்டமர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இதை பார்த்து கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கும் முழு திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. அதனால்